எதுவும் இல்லை என்று அத்தோடு என்னுடன் எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்றத்துடன் நான் கலையரசன் அவர்களும் இணைந்திருந்தார். ஏனென்றால் ஜனாதிபதி இந்த விஜயத்திலே அவர் அம்பாறை மாவட்டத்துக்கு செல்லவில்லை. அழைப்பின் பேரில் நாங்கள் வருகை தந்தோம். எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அவரிடம் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த நாட்டிலே இந்த குறையோடு இருக்கிற எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவரால் முன்வைக்கப்படும் என்ற ஒரு கேள்வி. அத்தோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழல் மோசடியான விடயங்களை ஏன் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார் என்ற விடயத்தை ஒரு மாநகர சபை உறுப்பினர் முன்வைத்திருந்தார். இவ்வாறு பல பிரச்சனைகள் முன்வைத்திருந்தார்கள். இறுதியாக ஜனாதிபதி சொன்ன விடயம், தான் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையுடன் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவேன், அந்த பாராளுமன்றத்திலே முதல் ஒரு வருடத்திற்குள்ளே பல விடயங்களை தீர்ப்பதற்கு என்னால் முடியும் என்பதை சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதாக சொல்லியிருந்தார். குறிப்பாக நான் அந்த இடத்திலே இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன். இந்த ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃபால் எங்களோட மக்களுக்கு எதிராக மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது, உடனடியாக தடுக்க வேணும். இதை ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் ஏன் செய்ய முடியாது என்பதை கேட்டிருந்தேன். அவர் அந்த நேரத்திலே சமன்மைக்கு நாயக்கவுடன் சொல்லியிருந்தார், இதை உடனடியாக பார்க்க வேணும் என்று. அத்தோடு மயிலத்தமடு மாதவனையிலே எங்களுடைய மேட்டுத்தரைக்கு நான் நினைக்கிறேன் சில குளங்கள் திருத்துவதற்கும் சில வீதிகளை திருத்துவதற்கும் கடந்த எங்களுடைய சந்திப்புக்கு பிறகு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வீதிகள் நடந்து கொண்டிருக்கு. மேலும் அந்த 3000 ஏக்கரை 6000 ஏக்கராக கெசட் பண்ண வேணும். இதுவரைக்கும் ஒன்றும் கெசட் பண்ணல. அது 6000 ஏக்கர் மொத்தமாக கெசட் பண்ண வேணும் என்று கேட்டிருந்தேன். முதல் கட்டமாக 3000 எடுங்கள், அதுக்கப்புறம் மிச்சம் 3000 நாங்கள் கெசட் பண்ணுவோம் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தேன். இதை தவிர எங்களுடைய ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவது பற்றியும் ஜனாதிபதியின் விசேடமாக குறுக்கமடம், முறக்கட்டாஞ்சேன, காலடிவட்ட, காயங்கனி இந்த ராணுவ முகாம்களை அகற்றுவது பற்றி ஜனாதிபதியின் சொல்லியிருந்தேன். அதை அவர் அடிக்கடி சொல்றது கூட மீண்டும் ஒரு முறை சாகல ரத்நாயக அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபுடன் ஞாபகம் இருக்கின்றார். அத்தோடு இன்னும் பல விடயங்களை மக்கள், அதாவது எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி வேட்பாளராக இன்று ஜனாதிபதி அவர்களை சந்திக்கவில்லை. அவரை நாட்டினுடைய ஜனாதிபதியாகத்தான் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. அது நான் நினைக்கிறேன் அவர் வேட்பாளராக சந்தித்தாரா எதற்கு எங்களுக்கு அழைப்பு தந்தது ஜனாதிபதியாகத்தான். எதெப்படி இருந்தாலும் நாங்கள் ஏனைய வேட்பாளர்கள், அதாவது இந்த சும்மா சாதாரணமாக இந்த காமெடி பீஸலை நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் நாங்கள் மட்டக்களப்பு சார்பாக விசேடமாக நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் தேசிய ரீதியாக எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு, எங்களுடைய தேசிய ரீதியான அதிகார பகிர்வு, தேசிய ரீதியாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் முக்கியமாக இருந்தாலும் கூட மாவட்டத்தை பொறுத்தளவிலே மாவட்ட நிர்வாகம், மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள், மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்கள், மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி, மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுடைய தனித்தனி நிலைப்பாடை நாங்கள் அறிய வேண்டும். உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார் என்று சொன்னால் தொடர்ந்தும் இந்த ஊழல்வாதிகளை, மோசடியானவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு அவர்கள் பயணிக்க போறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் மட்டக்களப்பை பொறுத்தளவில். அப்போ இது தேசிய ரீதியில் எடுக்கிற ஒரு தீர்மானம் மட்டுமல்ல, மட்டக்களப்பு சார்ந்தவங்க நாங்கள் பேச வேண்டும். அந்த வகையிலே நிச்சயமாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய வேட்பாளர்களும் வரும் பட்சத்திலே அவருடன் பேசி நாங்கள் இறுதியாக மக்களுக்கு பொருத்தமான, மக்களுடைய நலனுக்கான, மக்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நல்லதொரு தீர்மானத்தை கட்சியாக நாங்கள் எடுக்க வேண்டும். இன்று நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் நன்னிக்கோணும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம். நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நேரடியாக தங்களுடைய வட்டாரங்களில் இருக்கும் பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஜனாதிபதிக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேசுகிறோமே தவிர இது வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியலுக்காக நாங்கள் பேசவில்லை என்பது அவருக்கு தெளிவாக விளங்கியிருக்கணும்.